வணக்கம் நண்பர்களே. தேசிய காப்பீட்டு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியீடு. டிகிரி தகுதிக்கு 266 இடங்களுக்கான வேலைவாய்ப்பு தான். முழு விவரம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனில் ஆலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் உங்களது மொபைலுக்கு ஜாப் சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். தவறாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போடுறது ஒரு ஆர்வமாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது நேஷ்னல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் தான், நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டடில் தான் வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 12 ஜூன் 2025 அன்னைக்கு இந்த போர்ட்டலில் வெளியீடு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 3/7/2025 சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட்டு 12க்குள்ளே சொல்லியிருக்காங்க, 12 ஜூனுக்கு. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷனை பார்த்திங்கன்னா 20/7/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பற்றி முழு விவரங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த காலி பணியிடங்களுக்கான ஒரு தகுதிக்கும் தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க. டாக்டர் எம்பிபிஎஸ்சில் பார்த்திங்கன்னா 10 காலி பணியிடங்கள், லீகலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் 20 காலி பணியிடங்கள், ஃபினான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் 20 காலி பணியிடங்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 20, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் 20 பல்வேறு பிரிவின் கீழே மொத்தம் காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் கண்டிஷனுடைய ப்ரொபோஷன் பீரியடு, கேரண்டியோட பாண்ட் அதுன்றது விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிறந்த ஒரு நிறுவனம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். டாக்டர் எம்பிபிஎஸ்க்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் படித்தவர்கள் கல்வி தகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லீகல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் லா படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஃபினான்ஸில் சிஏ படித்தவர்கள், ஐசிஏஐ படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். ஐசிடபிள்யூ படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். அல்லது பிகாம், எம்காம் படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் படித்தவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்சிஏ படித்தவர்கள் இந்த பிரிவில் விண்ணப்பம் செய்யலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவர்கள், அல்லது பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கில் பிரான்ச் இன்ஜினியரிங் படித்தவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தமாக படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். கிராஜுவேட் ஆஃபீஸருக்கு கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் எனி ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி விண்ணப்பம் செய்யுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்வதற்கு வயது வரம்பு மேக்ஸிமம் 30 வயது இருக்கணும். 1/5/2025 சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஸ்யூஷுவல் எப்பயும் மாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு உண்டு, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் உண்டு. டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடம் உண்டு, போன்ற எக்ஸர்வீஸ்மேனுக்கு 5 இயர்ஸ் உண்டு, போன்ற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யணும். இதுக்கு எழுத்து தேர்வுகள் உண்டு. அதை பற்றி விவரங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் 36 பக்கம் கொண்டது. நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எது சொல்லணுமோ அதை மட்டும் சிம்பிளாக சொல்லிடலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்ட் ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உண்டு. மெயின் எக்ஸாமினேஷன் செகண்ட் அடுத்து உண்டு. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 30 மார்க் உண்டு. ரீசனிங் எபிலிட்டி 35 மார்க் உண்டு. குவான்டிட்டி ஆப்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா 35 மார்க், மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் எக்ஸாமினேஷன் நடைபெறும் போன்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் டைப் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட் டெஸ்ட் போன்றவை உண்டு. 250 மதிப்பெண்களுக்கு உண்டு போன்ற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் உண்டு. ஸோ இந்தியா முழுவதும் காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் புதுச்சேரி மாவட்டத்திலையும் வருது, தமிழ்நாட்டிலையும் காலி பணியிடங்கள் வருது. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்களில் காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழகத்திலையும் உண்டு, சென்னையில் நடைபெறும். எப்படி விண்ணப்பம் செய்கிறது போன்ற விவரங்கள் எல்லாத்தையும் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் கொடுத்துருக்கேன். படித்து புரிந்து கொண்ட பிறகு இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோடு சந்திப்போம். தவறாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.